எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சார். ட்ரைனிங் விங்ல இன்னைக்கு வந்து 136 பேருக்கு JTO டு ATO நம்ம இன்னைக்கு ப்ரொமோஷன் இது பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்பரண்டா இது வரைக்கும் இந்த எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்ல இது வரைக்கும் வரலாற்றுல நடக்காத ஃபுல்லி டிரான்ஸ்பரண்ட். என்னன்னா சார், ப்ரொமோஷன், கவுன்சிலிங், பிளேஸ் செலெக்ஷன், அவங்களுடைய ப்ரொமோஷன் அவங்களே ஆன்லைன்ல சூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இது வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்ல எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்ல ப்ரொமோஷன் இவ்வளோ டிரான்ஸ்பரண்டா நடந்தது இல்ல. ஓப்பனா 136 பேருக்கும் இன்னைக்கு நம்ம அந்த பிளேஸ்மெண்ட் போட்டு இன்னைக்கு நம்ம அதோட ஆர்டரை இஷ்யூ பண்ணியிருக்கோம் சார். அது ரிலேட்டடா கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லலாங்கிறதுக்காக உங்களை கூப்பிட்டுருந்தோம் சார். பொதுவாக நம்ம ஏற்கனவே இந்த தொழிலாளர் நலனை பொறுத்த வரைக்கும் இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அந்த இன்சிடென்ட் ஆகட்டும், இப்போ சிவகாசியில் அந்த இன்சிடென்ட் நிறைய இன்சிடென்ட் நடந்துருக்கு. இப்போ தொழிலாளர் நலன்ல நம்ம கவர்மெண்ட் எந்த மாதிரியான ஸ்டெப் எடுக்க போறீங்க? தொடர்ந்து அது கேள்விக்குறியாவே இருந்துட்டு இருக்குது. எங்க தப்பு நடக்குது? ஒவ்வொரு டைமும் நம்ம இழப்பீடு இறந்ததுக்கு பிறகு இழப்பீடு வாங்குறது நலன் ரொம்ப முக்கியம். அது என்ன தமிழ்நாடு கூட நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கிறோம்? ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு தகுந்த மாதிரி இருக்கும். அதான் சார் நீங்க இப்ப நீங்க சொன்னது லாஸ்ட் டைம் நடந்த அந்த அமோனியா இஷ்யூ சிவகாசியில் வந்து பாதுகாப்பு இல்லாம இந்த பட்டாசு வெடிப்புலாம் இருக்குல்ல. கண்டிப்பா சார், அதுதான் சார். அதுதான் இது நீங்க பல வருடமா இந்த இஷ்யூலாம் நடந்துகிட்டு இருக்கு சார். இப்ப நம்ம அந்த அமோனியா இஷ்யூ கூட நம்ம அன்னைக்கு சொன்னதுல இருந்து ஸ்குவாட் டீம் 21 ஸ்குவாட் டீம் போட்டு நம்ம எல்லாமே பண்ணி, அதுக்கும் ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஃபேக்டரிஸ் வந்து ஒரு சில தவறுகள் நடக்கும்போது நம்ம வந்து ஷோகாஷ் நோட்டீஸ் மாதிரி 28 பேருக்கு கொடுத்து அதுலயும் அவங்க எல்லாமே சரி செஞ்சுட்டு வந்துட்டாங்க சார். இனிமே நடக்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட கவர்மெண்டோட தீர்மானமா நம்ம இருக்கோம். உறுதியா உயிர் இழப்பீடு நடக்கக்கூடாதுங்கிறதுல நம்ம அதிகாரிகளா இருக்கட்டும், துறை செயலாளரா இருக்கட்டும், அமைச்சரா இருக்கட்டும், எல்லாருமே நம்ம அதுல தான் சார் இருக்கோம். சிவகாசியை பொறுத்த வரைக்கும் அசாடஸ் இது சார். அதுல வந்து இந்த வெடி இதுங்கிறது நிறைய அங்க வந்து தொழிலாளர்களும் இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த அளவுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் செய்யணுமோ நம்ம செஞ்சுக்கிட்டு தான் சார் வரோம். இனி வரும் காலகட்டத்தில் நம்ம இன்னும் எந்த அளவுக்கு நம்ம அதை சேஃப்டி மெஷர்ஸ் பண்ணணுமோ செஞ்சிருவோம் சார். உறுதியா எல்லாமே கவுன்சிலிங் முறைப்படி தான் சார். டிரான்ஸ்பரண்ட் சார். நீ இது வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு டிரான்ஸ்பரண்டா நீங்க எடுத்திருக்க மாட்டீங்க. நீங்களும் எங்களுடைய அதிகாரிகள் இருக்காங்க. நான் போனதுக்கு அப்புறம் கூட நீங்க அதை வெரிஃபை பண்ணிக்கலாம், கிராஸ் செக் பண்ணிக்கலாம் சார். இல்ல சார், குழந்தை தொழிலாளர்கள் வந்து நம்ம யாரும் வந்து என்கரேஜோ அலோவோ பண்றது இல்ல சார். முற்றிலும் தவிர்க்கப்படணுங்கிறதா நம்மளோட இது. ஏதாவது கண்ணுக்கு தெரியாம மறைவா ஃபேக்டரிஸ்ல ஏதாவது இருந்தா கூட அதையுமே மானிட்டரிங் பண்றதுக்கு அதுக்கு ஒரு ஸ்குவாட் டீம் போட்டு பண்ணிட்டு இருக்கோம் சார். சாருங்கள் உங்களை மாதிரி மீடியாக்களுக்கு எங்க எதுவும் வேலை பாக்குறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா எங்க கிட்ட சொல்லுங்க சார். இன்னும் அதை நம்ம துரிதப்படுத்தி நம்ம என்ன செய்யணுமோ செஞ்சிருவோம். இல்ல சார், ஜெனரலா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஜெனரலா பாத்துட்டு 1-2 இருந்தா கூட அதுக்கு என்ன நம்ம கிளாரிபிகேஷனோ நம்ம அதெல்லாம் கொடுத்து செஞ்சுக்கிட்டு தான் சார் வரோம். மற்றபடி இதெல்லாம் இருக்கு சார். இது என்ன சார்? ஆனுவலி சைல்ட் லேபர் கிட்டத்தட்ட ஒரு 70 பேர், பாண்டட் லேபர் செக் பண்ணி. ஆனுவலி சைல்டு லேபர்ல ஒரு 70 பேரும், பாண்டட் லேபர்ல ஒரு 150 பேரும் நம்ம அதை சரி பண்ணிருக்கோம் சார். இந்த வடமாநில சார் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் வடமாநில தொழிலாளர்கள் தான் அதிகமா வந்து எந்த எடுத்தாலும் வடமாநில தொழிலாளர்கள் அவங்களை வரைமுறைப்படுத்துறதுக்கு ஏதாவது இல்ல சார், அவங்களுக்குன்னு ஒரு சில இது இருக்கு சார், ரூல்ஸ் இருக்கு சார். அதான் சார், அந்த ரூல்ஸுக்கு மேக் பண்ணி தான் நம்ம நெக்ஸ்ட் அந்த அவங்களுடைய அந்த திட்டமா இருக்கட்டும், இஎஸ்ஐயா இருக்கட்டும், நிறைய அவங்களுக்கு நாளைக்கு சேஃப்டி மெஷர்ஸ்க்கு நிறைய ஒன்னு இருக்கு சார். அது ரிலேட்டடா தான் சார் நம்ம எல்லாமே செஞ்சுக்கிட்டு வரோம். அவங்களுக்கு உள்ள அந்த நல திட்டங்களும் நம்ம செஞ்சுக்கிட்டு. இல்ல சார், அதுக்குன்னு சம் ரூல்ஸ் இருக்கு. அவங்களுக்குன்னு அவங்க அந்த பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து கைட்லைன் பண்ணி ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பண்ணணும் சார். அதுக்கும் நம்ம அந்தந்த ஃபேக்டரிஸை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் சார். கண்டிப்பா சார். அவங்க ஃபேக்டரிஸ்ல இருக்கிறவங்க வட மாநிலத்துல இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எவ்வளவு இருக்காங்க, எல்லாமே லெக்சர் போட்டு எங்களுக்கு
எங்களுக்கு கொடுக்கணும் சார். அதை அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்க ஜேடிஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு பெரிய சவாலா இருக்கு. ஏன்னா அந்த தொழிலாளர் நலங்கள் துறை மிகப்பெரிய ஒரு இது. இப்போ நீங்க புதுசா வந்திருக்கும்போது பார்க்கும்போது ஃபீல்டுக்கு போகும்போது உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான சவால்லாம் நீங்க சந்திச்சிருக்கீங்க? சவாலுன்னு இதை நம்ம பார்க்காம கடமைன்னு பார்த்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சார். கிட்டத்தட்ட 56 லட்சம் பேர் நம்மளுடைய தொழிலாளர் நலத்துறையில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நிறைய பெனிஃபிஷியரிஸ் இருக்கு, நிறைய இருக்கு சார். எல்லாமே செஞ்சுக்கிட்டு வரோம் சார். முடிஞ்ச அளவுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா முதல்ல இந்த கவர்மெண்ட் வேற மாதிரி இருந்திருக்கும். உங்களுக்கு போகும்போது நிறைய பாதுகாப்பு சார். இப்ப எங்களுக்கு வந்த தகவல் படி வேலைகள்லாம் நிம்மதியா நடக்குது, எங்களை டிரான்ஸ்பரண்டா வேலை பார்க்க விடுறீங்கன்னு சொல்றாங்க சார். தேங்க்யூ சார். சார் எங்க கிட்ட குடுக்குற உட்கார்ந்தாதான் அடுத்த கொஸ்டின் போயிடுறீங்க. இல்ல சார் ஒண்ணு இல்ல சார். எங்க கிட்ட வர என்ன சார், எங்க கிட்ட வர என்ன ஒரு கோரிக்கையா இருந்தாலும் கண்டிப்பா தொழிலாளர்களுக்கு பாதிக்கப்படும் விதத்துல எது இருந்தாலும் நாங்க நடவடிக்கை உறுதியா எடுக்கணும். இல்ல ஆமா சார். அது கம்ப்ளைண்டா ரைஸ் ஆகி ஒரு சில இடங்கள்ல சொல்றாங்க, ஒரு சில இடங்கள்ல சொல்லல சார். அதுக்குமே உடனே தீர்வு காண்றதுக்கு நம்ம அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அரக்கோணம், செங்கல்பட்டு இந்த மாதிரி நிறைய மாவட்டங்கள்ல நிறைய பீகார் இருக்காங்க. இவங்களுக்கான நம்ம என்ன சட்டத்தை இது பண்ணிருக்கோம்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் வருது, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இல்ல. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய தலையீடு என்ன இருக்கும்? மேடம், ஆனரபிள் மினிஸ்டர் சார் சொன்ன மாதிரி நம்மளுடைய ஸ்டேட்ல வந்து இன்டர்ஸ்டேட் மைக்ரேட் ஒர்க்கர்ஸ், வெளிமாநில தொழிலாளர்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்காங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் மேற்பட்டவர் இருப்பார். நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய போர்ட்டல்ல 13.4 லட்சம் என்யூமரேட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஃபேக்டரிஸ் மற்றும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்ல வந்து நம்ம துறை அலுவலர்கள் மற்றும் அசோசியேஷன்ஸோட மீட் பண்ணிட்டு என்யூமரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபேக்டரிஸ் இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்யூமரேஷன் ஆனது தொடர்ந்து இந்த என்யூமரேஷன் போயிட்டே இருக்கும். ஆனரபிள் மினிஸ்டர் இப்போ சொல்லியிருக்கிற வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ்ல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறது எல்லாம் ஒன்று கம்ப்ளைண்ட் பேஸ், ரெண்டு நம்ம இன்ஸ்பெக்ஷன் பேஸ்ல நம்ம வந்து செக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்யூமரேஷன் வில் கண்டினியூ. இல்ல அவங்களுக்கு இந்த ஊதியம்ன்றது தமிழர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியத்தை விட குறைவான ஊதியம் தான் கொடுக்கப்படுது. அதனாலதான் அவங்க அங்க இங்க வர வச்சு தங்க வச்சு 3 வேளை சாப்பாடு கொடுத்துட்டு வேலை வாங்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை சரி செய்யறதுக்கோ அவங்களுக்கு சமமான ஊதியம் கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? கண்டிப்பா சார், நியாயமான முறைப்படி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றி தரப்படும் சார்.